வெல்கம் டு அன் அகாடமி சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போற இந்த எம்சிக்யூ செட் ஃபைல இருந்தும் எப்பயும் போல நிறைய பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ரிலேட்டடான நியூஸ் தெரிஞ்சுக்க போறீங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கவனமா பாருங்க. நான் இப்பயே சொல்றதா, இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணாலும் சரி, அல்லது நம்ம அருண் அகாடமியோட டெக்னிக்கல் டீமோட எஃபர்ட் பிடிச்சதாலும் சரி, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாங்க. இன்னைக்கு நாம அருண் அகாடமி வழங்கிய வங்கி நடப்பு நிகழ்வுகள் குறிப்புகளோட 5வது தொகுப்பை ஆழமா அலச போறோம். ஆமா, குறிப்பா ஜூலை முதல் அக்டோபர் 2025 வரையிலான கேள்வி எண் 41ல இருந்து 50 வரைக்கும் பார்க்க போறோம். ஆமா, இது எஸ்பிஐ கிளர்க் மீன்ஸ், ஐபிபிஎஸ் கிளர்க் மீன்ஸ் போன்ற தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஆனா நம்ம நோக்கம் வெறும் கேள்வி பதில் மட்டும் இல்லையா? நிச்சயமா இல்ல. ஒவ்வொரு கேள்வியும் நம்ம நிதித்துறையில நடக்கிற ஒரு பெரிய மாற்றத்தோட அடையாளம். அதை எளிமையா புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம். தொடங்கலாமா? தொடங்கலாம். இதோ முதல் கேள்வி. கேள்வி எண் 41. The UPI-UPU integration project provides a secure, low-cost cross-border remittance channel by linking UPI with which UPU system? அதாவது, UPI-UPU ஒருங்கிணைப்பு திட்டம் UPI-ஐ எந்த UPU அமைப்புடன் இணைப்பதன் மூலமா பாதுகாப்பான, குறைந்த கட்டணத்துல வெளிநாட்டு பணப்பரிமாற்ற வழியா வழங்குது? இதுக்கு சரியான பதில் விருப்பம் சி, UPU இன்டர்கனெக்ஷன் பிளாட்ஃபார்ம். UPU இன்டர்கனெக்ஷன் பிளாட்ஃபார்ம். ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா நம்ம ஊர்ல பயன்படுத்துற யூபிஐய யூனிவர்சல் போஸ்டல் யூனியன், அதாவது உலகளாவிய தபால் அமைப்போட நெட்வொர்க் கூட இணைக்கிறாங்க. ஓ, தபால் அமைப்போடவா? இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதனால என்ன பெரிய மாற்றம் வந்துட போது? ஏற்கனவே வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்ப நிறைய வழிகள் இருக்கே. இருக்கு, ஆனா அதுல 2 பிரச்சனை. ஒன்னு, சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப அதிகம். 2வது, சில சமயம் தாமதமாகும். சரி. இப்போ உதாரணத்துக்கு, துபாயில வேலை செய்யற ஒருத்தர் இங்க கிராமத்துல இருக்கிற அவங்க அம்மாவுக்கு பணம் அனுப்பணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூபிஐ-யூபியு இணைப்பு மூலமா அவர் அங்க இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் நெட்வொர்க்கை பயன்படுத்தியே ரொம்ப ரொம்ப கம்மி செலவுல சில நொடிகள்ல நேரடியா அவங்க அம்மாவோட யூபிஐ கணக்குக்கு பணம் அனுப்ப முடியும். அப்படியா? இது கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு நேரடியா பயனளிக்கிற விஷயமாச்சே. அதேதான். சரி, இப்போ பணம் அனுப்புறத பத்தி பார்த்துட்டோம். அடுத்து அந்த பணத்தை எப்படி பாதுகாப்பா செலவு பண்றதுங்கிறத பத்தி ஒரு கேள்வி. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாம். கேள்வி எண் 42. What is the name of the first ever Startup Pitch Fest organized by the State Bank of India (SBI) through its startup branch? State Bank of India (SBI) தனது ஸ்டார்ட்-அப் கிளை மூலமா ஏற்பாடு செஞ்ச முதல் ஸ்டார்ட்-அப் பிட்ச் ஃபெஸ்டோட பெயர் என்ன? அந்த நிகழ்ச்சியோட பெயர் ட்ரீம் டு டெமோ. விருப்பம் சி தான் சரியான பதில். ட்ரீம் டு டெமோ. ஆமா, பேர்லயே அதோட நோக்கம் இருக்கு. உங்க கனவை ஒரு செயல் விளக்கமா காட்டுங்க அப்படிங்கிறது தான். அதாவது புதுசா தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கற மாதிரி. சரியா சொன்னீங்க. நல்ல ஐடியா வச்சிருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்களையும் அதுல முதலீடு செய்ய தயாரா இருக்கிற இன்வெஸ்டர்ஸையும் ஒரே இடத்துல கொண்டு வர்றது தான் இதோட நோக்கம். எஸ்பிஐ இதுக்காகவே பிரத்யேக கடன் திட்டங்களையும் அறிமுகப்படுத்தினாங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். கேள்வி எண் 43. பீமா சுகம் is envisioned as the world's largest integrated online insurance marketplace and was launched by which entity? உலகின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஆன்லைன் இன்சூரன்ஸ் சந்தையாக கருதப்படுற பீமா சுகம் எந்த நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது? இதை தொடங்கியது பீமா சுகம் இந்தியா ஃபெடரேஷன், அதாவது BSIF. விருப்பம் சி. பீமா சுகம் இந்தியா ஃபெடரேஷன். ஆமா, ஆனா இத வெறும் ஒரு ஆன்லைன் சந்தைன்னு மட்டும் சொல்லிட முடியாது. சொல்லப்போனா இது இன்சூரன்ஸுக்கான யூபிஐ. இன்சூரன்ஸ்க்கான யூபிஐ. விளக்கமா சொல்லுங்களேன். இப்போ நீங்க ஒரு பைக் இன்சூரன்ஸ், ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒவ்வொன்றையும் நிர்வகிக்க தனித்தனி ஆப், தனித்தனி வெப்சைட் போகணும் இல்லையா? ஆமா, அது ஒரு பெரிய தலைவலி. ஆனா இந்த பீமா சுகம் வந்துட்டா உங்க எல்லா பாலிசியையும் ஒரே இடத்துல பார்க்கலாம், புதுப்பிக்கலாம், கிளைம் கூட பண்ணலாம். எல்லா கம்பெனி பாலிசியையும் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்சத வாங்கலாம். ஓஹோ, அப்போ அதிகாரம் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து வாடிக்கையாளர் கைக்கு மாறுது. ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, இது வெளிப்படைத்தன்மைய ரொம்பவே அதிகப்படுத்தும். சரி, இப்போ அடுத்தது கார்டு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. ஆமா, கேள்வி எண் 44. How many charges are payable by the customer for availing device-based card tokenization services? Device-based card tokenization சேவைகளை பெறுவதற்கு வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய கட்டணங்கள் எவ்வளவு? இதுக்கு பதில் விருப்பம் பி, நோ சார்ஜஸ் are payable. அதாவது எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. ஓ, இது இலவச சேவையா?
சூப்பர். ஆனா இந்த டோக்கனைசேஷன்னா என்னன்னு கொஞ்சம் எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. நீங்க ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்கும்போது உங்க 16 இலக்க கார்டு நம்பரை கொடுக்கறீங்க. அந்த நம்பர் அந்த வெப்சைட்ல சேவ் ஆகும். ஒருவேளை அந்த தளம் ஹேக் செய்யப்பட்டா உங்க கார்டு விவரம் திருட போக வாய்ப்பு இருக்கு. ஆமா, இது ஒரு பெரிய ஆபத்து. இந்த டோக்கனைசேஷன் என்ன பண்ணும்னா உங்க உண்மையான கார்டு நம்பருக்கு பதிலா டோக்கன்னு ஒரு மாற்று எண்ணை உருவாக்கும். அந்த டோக்கனை ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். நீங்க ஒரு கடையில போனை டேப் பண்ணி பே பண்ணும்போது கூட உங்க உண்மையான கார்டு நம்பர் கடைக்காரருக்கு போகாது. இந்த டோக்கன் தான் போகும். அப்ப நம்ம கார்டு விவரங்கள் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. சரி, அடுத்தது முதலீடு சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. கேள்வி எண் 45. ஒரு நிதியாண்டுல ரீட்டெயில் டைரக்ட் போர்ட்டல் மூலமா ஒரு தனிநபர் அரசு தங்கப்பத்திரங்கள்ல, அதாவது SGBல செய்யக்கூடிய அதிகபட்ச முதலீட்டு வரம்பு என்ன? ஒரு தனிநபர் ஒரு நிதியாண்டுல அதிகபட்சமா 4 கிலோகிராம் தங்கம் மதிப்புள்ள பத்திரங்கள்ல முதலீடு செய்யலாம். சோ விருப்பம் பி தான் சரியான பதில். 4 கிலோகிராம் தங்கம். ஆமா, குறைந்தபட்சம் 1 கிராம வாங்கலாம். இந்த 4 கிலோ வரம்புங்கிறது நீங்க புதுசா வாங்குறது, சந்தையில இருந்து வாங்குறது ரெண்டையும் சேர்த்து தான். நிறைய பேர் தங்கத்தை நகையா வாங்குறாங்களே, அப்புறம் எதுக்கு இந்த பத்திரத்திட்டம்? நல்ல கேள்வி. இது ஒரு முதலீட்டு திட்டம் மட்டும் இல்ல, இது ஒரு முக்கியமான பொருளாதார கொள்கை. நம்ம மக்கள் வாங்குற தங்கம் பெரும்பாலும் வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்படுது. இதனால நம்ம அந்நிய செலாவணி கையிருப்பு குறையுது. ஓ, சரி சரி. இந்த திட்டத்துல மக்கள் தங்கத்தை பத்திரமா வாங்குறதால முதலீட்டு பலனும் கிடைக்குது. அதே சமயம் நாட்டோட இறக்குமதி செலவும் குறையுது. அருமையான விளக்கம். சரி, அடுத்த கேள்வி கொஞ்சம் தொழில்நுட்ப ரீதியான கேள்வி. கேள்வி எண் 46. What is the total limit in Indian rupees for availing funds under the ONTAP TLTRO scheme? ONTAP TLTRO திட்டத்தின் கீழ் நிதி பெறுவதற்கான மொத்த வரம்பு இந்திய ரூபாயில் எவ்வளவு? இதோட மொத்த வரம்பு 1 லட்சம் கோடி ரூபாய். அதாவது விருப்பம் பி 1 லட்சம் கோடி ரூபாய். TLTRO, இந்த வார்த்தை கொஞ்சம் குழப்பமா இருக்க. டார்கெட்டட் லாங் டேர்ம் ரெப்போ ஆபரேஷன்ஸ் தான் TLTRO. இது ரிசர்வ் வங்கிகளுக்கு கடன் கொடுக்கிற ஒரு வழிமுறை. டார்கெட்டட்னு ஏன் சொல்றாங்க? பொருளாதாரம் கொஞ்சம் மந்தமா இருக்கிற சமயத்துல சில குறிப்பிட்ட துறைகளுக்கு பணப்புழக்கம் தேவைப்படும். அப்போ ரிசர்வ் வங்கிகளுக்கு கம்மி வட்டியில பணம் கொடுத்து நீங்க இந்த பணத்தை இந்த குறிப்பிட்ட துறைகளுக்கு மட்டும்தான் கடனா கொடுக்கணும்னு ஒரு நிபந்தனை விதிக்கும். அதுதான் டார்கெட்டட். ஓஹோ, பொருளாதாரத்தை ஊக்குவிக்க ரிசர்வ் வங்கி பயன்படுத்துற ஒரு கருவி. புரியுது. ஆமா. சரி, அடுத்தது வரி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. கேள்வி எண் 47. What is the governing principle emphasized for the operation of the GST Appellate Tribunal, GSTS Act? GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின், அதாவது GSTATன் செயல்பாட்டிற்காக வலியுறுத்தப்படும் வழிகாட்டும் கொள்கை என்ன? இதோட வழிகாட்டும் கொள்கை விருப்பம் டி, நாகரிக் தேவோபவா. நாகரிக் தேவோபவா. ஆமா, இதுக்கு அர்த்தம் குடிமகனே கடவுள். GSTAT என்பது GST சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்கிற ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றம் மாதிரி. இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, வரி செலுத்துற குடிமக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு எளிமையான, வேகமான, நியாயமான தீர்வுகள் கிடைக்கணுங்கிறது தான். இது அரசுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவுல ஒரு பெரிய மனநிலை மாற்றத்தை காட்டுது. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 48. What minimum investment amount is typically required for investments in AT1 bonds? AT1 பத்திரங்கள்ல முதலீடு செய்ய பொதுவாக தேவைப்படும் குறைந்தபட்ச முதலீட்டு தொகை என்ன? இதுல முதலீடு செய்ய பொதுவா குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். விருப்பம் சி. 10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை. ஏன் இவ்வளவு அதிகம்? காரணம் இருக்கு. AT1, அதாவது அடிஷனல் டியர் 1 பத்திரங்கள் வங்கிகளால் வெளியிடப்படுற ஒரு நிரந்தர பத்திரம். இதுக்கு மெச்சூரிட்டி டேட்டே கிடையாது. மெச்சூரிட்டி டேட் இல்லையா? அப்போ போட்ட பணத்தை திரும்ப வாங்க முடியாதா? வாங்கலாம், ஆனா சில நிபந்தனைகள் இருக்கு. வங்கி நஷ்டத்துல போனா உங்க முதலீட்டை முழுசா இழக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதுல ரிஸ்க் ரொம்ப அதிகம், அதனால வட்டியும் அதிகம். ஓ, இந்த அபாயங்களை புரிஞ்சுக்கிட்ட பெரிய முதலீட்டாளர்கள் மட்டும் இதுல நுழையணுங்கிறதுக்காகத்தான் இந்த குறைந்தபட்ச முதலீட்டு தொகை இவ்வளவு அதிகமா இருக்கு. இது சாதாரண ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கானது இல்ல. தெளிவா புரியுது. இப்போ அடுத்த கேள்வி. கேள்வி எண் 49. What was the theme of the Kautilya Economic Conclave 2025? கௌட்டில்யா பொருளாதார மாநாடு KEC 2025 இன் கருப்பொருள் என்ன? 2025ஆம் ஆண்டோட கருப்பொருள் விருப்பம் சி, Seeking Prosperity in Turbulent Times.
கொந்தளிப்பான காலங்களில் செழிப்பை தேடுதல். ஆமா. கேஇசி இந்தியால நடக்கிற ஒரு முக்கியமான பொருளாதார மாநாடு. உலக அளவுல இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் இதுல கலந்துக்குவாங்க. இந்த தலைப்பு இப்போதைய உலகச் சூழலை சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா. போர்கள், வர்த்தக பதற்றங்கள், காலநிலை மாற்றம்னு உலகமே ஒரு நிச்சயமற்ற சூழல்ல இருக்கு. இந்த கொந்தளிப்பான கடல்ல இந்தியா எப்படி தன்னோட வளர்ச்சியை தக்க வச்சு செழிப்பை அடைய முடியுங்கிறத பத்தி விவாதிக்கிறது தான் இந்த மாநாட்டோட நோக்கம். அருமை. சரி, நாம இப்போ இறுதி கேள்விக்கு வந்துட்டோம். கேள்வி எண் 50. இது டிஜிட்டல் கரன்சி பற்றியது. Which Japanese fintech firm launched the world's first yen-pegged stablecoin? உலகின் முதல் yen மதிப்புக்கு இணையான ஸ்டேபிள் காயினை அறிமுகப்படுத்திய ஜப்பானிய ஃபின்டெக் நிறுவனம் எது? அந்த நிறுவனம் JPYC Inc. விருப்பம் பி. JPYC Inc. ஆமாம். முதல்ல ஸ்டேபிள் காயின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இது பிட்காயின் மாதிரி மதிப்பு தாறுமாறா ஏறி இறங்குற ஒரு கிரிப்டோ கரன்சி இல்ல. அப்போ இதோட மதிப்போ அமெரிக்க டாலர் இல்லனா ஜப்பானிய யென் மாதிரி ஒரு நாட்டு பணத்தோட மதிப்போட 1.1 விகிதத்துல இணைக்கப்பட்டிருக்கும். அதனால இதோட மதிப்பு நிலையா இருக்கும். சரி, இதனால என்ன பயன்? நம்மகிட்ட தான் UPI எல்லாம் இருக்கே. UPI வங்கி கணக்குகளுக்கு நடுவுல பணத்தை மாத்துது. ஆனா ஸ்டேபிள் காயின் பிளாக்செயின் தொழில்நுட்பத்துல இயங்குது. இது எதிர்காலத்துல எல்லை தாண்டிய வர்த்தகம், புரோகிராம் பண்ணக்கூடிய பணம் மாதிரியான நவீன நிதி பயன்பாடுகளுக்கு வழிவகுக்கும். இது டிஜிட்டல் பணத்தோட அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சின்னு சொல்லலாம். அருமை. 10 கேள்விகளையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கதைகளையும் ரொம்ப விரிவா பார்த்துட்டோம். பணத்தோட டிஜிட்டல் மாற்றம், புதிய முதலீட்டு வாய்ப்புகள், நாட்டை வழிநடத்துற கொள்கைகள்னு ஒரு முழுமையான சித்திரம் கிடைச்சிருக்கு. உண்மைதான். இந்த மாற்றங்கள் எல்லாமே வெளிப்படைத்தன்மை, எளிமை, அப்புறம் எல்லாரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கிய ஒரு பயணம்தான். தொழில்நுட்பம் நிதிச் சேவைகளை சாதாரண மக்களுக்கும் கொண்டு சேர்க்குதுங்கிறதுக்கு இந்த 10 கேள்விகளும் ஒரு சிறந்த உதாரணம். சரி, இந்த அலசல்ல முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த எல்லா டிஜிட்டல் நிதி முன்னேற்றங்களையும் பார்த்த பிறகு உங்களுடைய தனிப்பட்ட நிதி வாழ்க்கையில இன்னும் ஒரு டிஜிட்டல் புரட்சிக்கால காத்திருக்கிற ஒரு பகுதி எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த அலசல்ல சந்திப்போம்.